செய்தியாக பார்த்து வருகிறோம். திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருக்கிறார். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் எனவும் அவர் அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் அவர் வணக்கம். திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும். கோடை விடுமுறை முடிந்து சில தாமதங்கள் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கின்றார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமைச் செயலகத்தில் கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்போது அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை பொறுத்தவரையிலே திட்டமிட்டபடி நாளை மறுநாள், அதாவது ஜூன் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அதே போல கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும் என தெரிவித்தார். அதே நேரத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த புதிய புத்தகங்கள் என்பதனாலே ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு முதல் 3 நாட்கள் பயிற்சி வழங்கப்படும் என்பதனாலே அந்த மாணவர்களுக்கு மட்டும் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். மற்றபடி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். இது தவிர பள்ளி திறக்கும் முதல் நாள் அன்றே மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட அனைத்தையும் சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பொருட்களில் எந்த விதமான குற்றம் குறைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எனவே அதிகாரிகள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து அந்த துறையினுடைய மேம்பாடுகள் குறித்து தற்போது தலைமைச் செயலகத்தினுடைய 6வது மாடியிலே பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ராஜ்மோகன் ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.